இழிச்ச கண்ணாவை இன்னைக்கு நல்ல 4 கேள்வி கேட்காம விட மாட்டேன். யாருமே உண்மையா இருக்க மாட்டேக்காங்க, யாரையுமே நம்ப முடியல. மம்மி வந்துட்டாங்க, மம்மி வந்துட்டாங்க. என்ன இது, அவங்க 3 வர மட்டும் தான் நான் வர சொன்னேன். இந்த 2 லூசு வந்து உட்காந்துருக்கு. கீதா கண்ணா, நீ பனிமலர் கண்ணாவை கூட்டிட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரியா? நான் போக மாட்டேன். நீங்க அவங்களுக்கெல்லாம் ஏதாவது கொடுப்பியோ, எனக்கும் கொடுங்க. OMG, என்ன இப்படி ஆயிப்போச்சு? கீதா கண்ணா, இந்த 500 இருக்கு, ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு மெதுவாவா. நமக்கே 500னா அவங்களுக்குலாம் 5000 இருக்குமோ? பரவாயில்ல கண்ணா, இங்கேயே இருக்கேன். சொன்னா புரியாதா கீதா கண்ணா? போயிட்டு வா, எங்க எல்லாருக்கும் ஜூஸு, கூல் ட்ரிங்க்ஸ், அப்புறமா சாப்பிட்டு ஏதாவது வாங்கிட்டு வாப்போ. ரொம்ப ஓவராக தான் பண்ணுதாவோ, நம்மளை கழட்டி விட்டு இவ்வளோ ஏதோ செய்ய போறாவோ. ஆனால் எனக்கு நிறைய கொடுக்காம அவருக்கு மட்டும் நிறைய கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சாபம் கொடுத்துருவேன்க்கா. சரி கண்ணா, கிளம்பு. இந்த அக்கானிக்கு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாவோல, ஒரு மாதிரி கோபமா இருக்கு மூஞ்சி. என்னன்னு தெரியலையக்கா. கீதா கண்ணா, நீ பின்னாடி ஒளிஞ்சு நிற்கிறது எனக்கு தெரியுது, ஓடு. இல்லை ஒளிஞ்சு நிற்கல, இந்த கீழே காசு விழுந்த மாதிரி இருந்ததை போயிட்டு வரேன். இந்த கண்ணாவுக்கு காதே கேட்காது, பிரச்சனையே இல்லை. என்ன சாக்லின் அக்கா ஒரு மாதிரி கோபமா இருக்கிறத மாதிரி தெரியுது? சாக்லின் அக்காக்கு கோபமே வராத என்னக்கா? இழிச்ச கண்ணா கொஞ்சம் இங்க வா. சொல்லுங்கள் அக்காள், சொல்லுங்கள். மம்மி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு இழிச்சாண்டி அடிக்கிறீங்க? சொல்லு, உனக்கு அலெக்ஸா முதலே தெரியுமா? சொல்லு. யா தாடி, உண்மைலாம் தெரிஞ்சுட்டு போலையே. இனிமே இழிச்சக்காவள தப்பா நினைக்காவோ? சாக்லின் அக்கா, அது எங்களுக்கும் கொஞ்சம் தெரியும். வங்கஜக்கண்ணா, நான் உங்ககிட்ட பேசல, நீ வாய மூடு. மம்மி நீங்க என்ன வளரிட்டு இருக்கீங்க? எதுக்கு அவங்கள அடிக்கிறீங்க? சொல்லு இழிச்சக்கண்ணா, உனக்கு அலெக்ஸா தெரியுமா? தெரியும் கே. எப்படி தெரியும்? எக்க, அது வந்து நான் உங்களுக்கு சொல்லுதேக்க, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உனக்கு அலெக்ஸ் கண்ணாவை தெரியுமா? நீ எதுக்கு நடுவுல வார? ஏக்கா, அந்த மண்டையரை நான் பார்த்ததே இல்லக்கா, அந்த ஊர்ல வந்ததுக்கு அப்புறம் தாங்க பார்க்க. அது உங்க புருஷன் தான் தெரியும், எனக்கு எப்படிக்கா தெரியும்? அமைதியா அங்க போய் நெல்லு. கேட்டதுக்கு பதில் சொல்லு, உனக்கு அலெக்ஸை எப்படி தெரியும்? நானும் அவரும் ஒரே கம்பெனில வேலை பார்த்தோம். அப்ப எனக்கு அவர் பழக்கம். சத்தியமாக்கா, அவர் உங்களுக்கு புருஷன் எனக்கு தெரியாது. கல்யாணம் ஆவலன்னு தான் சொன்னாரு. ஆவலன்னு சொல்லி எனக்கு கண்ணாலும் கட்டிக்கிட்டாரு. என்ற அந்த நகை பணம் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு குழந்தையோட விட்டுட்டு போயிட்டாரு. இழிச்சாண்டி என்ன சொல்றீங்க? எப்படி ஏஞ்சல் கொஞ்ச நேரம் சத்தம் கட்டாம இருப்பல, உங்க அம்மா பேசிட்டு இருக்காவல்ல. இதை ஏன் நீ என்கிட்ட முதலே சொல்லல? நாங்க இந்த ஊருக்கு வந்து 1.5 வருஷம் ஆக போகுது, ஏன் எங்ககிட்ட சொல்லல? வீணா உங்க குடும்பத்துல கொலைப்படி உண்டாக்க வேண்டாம் தாக்க நான் சொல்லல. மத்தபடி வேற எதுவும் கிடையாதுக்கா. இப்பெல்லாம் நான் அந்த ஆள்கிட்ட பேசுறது கூட கிடையாது. சொல்ல போன எனக்கு அந்த ஆளை பிடிக்காதுக்கா. உங்க வாழ்க்கையில எக்காரணத்தை கொண்டு நான் வரவே மாட்டேன். நாணயம் அவளும் கடைசி வரைக்கும் அனாதையாவே இருக்கும். எங்களுக்கு அந்த ஆளு வேண்டவே வேண்டாம். வா, என்கிட்ட வா, ஹக் பண்ணிக்கோ. கக்குனா என்னதுக்கா? ஹக்குனா கட்டி பிடிக்கணும் கண்ணா, காலை மிதிக்க கூடாது கண்ணா. இழிச்ச கண்ணா, உன் வாழ்க்கையில ஏதோ சோகம் நடந்திருக்குன்னு தெரியும், உன் புருஷன் இல்லைங்கிறதும் தெரியும். ஆனா இந்த அலெக்ஸ் மண்டையன் தான் இதுக்கெல்லாம் காரணங்கிறத கேட்டது என் மனசு எவ்வளோ துடிச்சது தெரியுமா? நம்ம கூடயே பழகுன ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கேன்னு நினைக்க என் மனசெல்லாம் அப்படியே கொதிக்குது. அது மட்டும் இல்லாம என் கூட 2 வருஷமா அங்க வாழ்ந்துட்டு திருப்பி இங்க வந்து ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கானே, அந்த கேடு கட்டவனை என்ன பண்ணலாம்? ஏன் பணம், ஏன் சொத்து, ஏன் காசுல இத்தனை வருஷம் வளர்ந்துருக்காரு அந்த ஆளு. ஆமாக்கா, அந்த ஆளு ஒரு ஃப்ராடு. இழிச்ச கண்ணா, கை குழந்தைய வச்சுக்கிட்டு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்ப. ஆனா உன் பிள்ளைய எவ்வளவு அழகா ஆளாக்கியிருக்க. பார்த்தேன், முனிஸ் கண்ணாவை பார்த்தேன். எவ்வளவு தைரியமா, எவ்வளவு போல்டா அலெக்ஸ் கண்ணா கிட்ட பேசினா தெரியுமா? அருமையா வளர்த்திருந்த அந்த பிள்ளைய இப்படி ஒரு ஆட்களை எப்படி ஏமாத்த அந்த மண்டையனுக்கு மனசு வந்துச்சு? என்ன ஏமாத்திருக்கான்? ஏஞ்சலை, என் பையனை, உன்னைய, உன் பொண்ணை அவ்வளவு வரையும் ஏமாத்திக்கிட்டு கேவலம் பணத்துக்காக இந்த மாதிரி ஒரு காரியத்தை அந்த ஆள் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் அவனை சும்மாவே விட மாட்டேன். யார்ட்டையும் இந்த அக்கா கத்திக்கிட்டே எடுத்து சொல்லிவிடக்கூடாது, அவரை ஜெயிலுக்குலாம் போயிரும். சாக்லின் அக்கா, கொஞ்சம் பொறுமையா இருங்கோ. பொறுமை. நாளைக்கு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண போறேன். டைவர்ஸா? எக்கா, அது பெரிய வார்த்தைல்ல. சாக்லின் அக்கா, வேண்டாம், உங்ககிட்ட நல்லா தானே இருக்காரு, டைவர்ஸ் எல்லாம் பண்ணாதீங்கக்கா. பாவம், இப்படி ஒரு கஷ்டப்பட்ட பொண்ணை ஏமாத்தி விட்டுருக்கானே, நாசமா போவான். நீ என்கிட்ட முதலே சொல்லிருக்கலாம்ல கண்ணா. இவ்வளவு நாள் நான் ஏமாந்துட்டு இருந்துட்டேனே, அதை நினைக்கும் போது எனக்கு வேதனையா இருக்கு. அது ஒண்ணுதான் எனக்கு உன் மேல வருத்தம், அதான் உன்னை அடிச்சேன் கண்ணா. பரவாயில்லக்கா. மம்மி, அப்ப இழிச்சாண்டி எனக்கு என்னது மம்மி? சோறு வேகலன்னு இப்படி மாத்தி அடிச்சுட்டு சாவுதாளவுல. வேற சோறு வாங்கி திங்க வேண்டியதானே. இவ்வளவு எப்படிதான் புரிஞ்சுக்கனே தெரியல. இழிச்ச கண்ணா உனக்கு சித்தி. இழிச்சாண்டி எனக்கு சித்தி ஆயிட்டாங்க, சித்தி. எக்கா, உங்க புருஷனுக்கு இன்னொரு பொண்டாட்டி இருந்தா நீங்க எப்படியாக்கா உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பீங்க சித்தின்னு? நான் அவரை 2 வந்துருவோம்ல.
ஐ முனிஸ் எனக்கு தங்கச்சி. எனக்கு கேர்ள் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தம்பி இருக்கானே எரிச்சல் பட்டுட்டு இருந்தா எனக்கு தங்கச்சி கிடைச்சிட்டு. இழிச்சக்கண்ணா, அந்த அலெக்ஸ் மண்டையன் உன்னை ஏமாத்தினதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். உன் வாழ்க்கையில் நீ நிறைய இழந்துட்ட, கஷ்டப்பட்டுட்ட. ஆனால் அதுக்கு பலனா உன் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல வேலையில நீ வாங்கி கொடுத்து அவளை நல்லா ஆக்கிட்ட. இனிமேல் முனிஸ்க்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா நம்மளுடைய வேலை. ஏஞ்சல் கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டா. என் பையன் இன்னும் கொஞ்சம் வருஷத்துல அவனுக்கும் கல்யாணம் பண்ணிடுவேன். அதனால உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும். உன் வாழ்க்கையும் உன் பிள்ளை வாழ்க்கையும் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த பண உதவினாலும் இனிமேல் நான் தான் உனக்கு அக்கா ஸ்தானத்துல இருந்து செய்வேன். சரியா? வாய்க்கு மட்டும் சும்மா ஜாக்லின் அக்கா ஜாக்லின் அக்கான்னு கூப்பிட்டா போதாது. அக்காவா ஏத்துக்கடி. என்ன மன்னிச்சிருங்க ஜாக்லின் அக்கா. ஏய் லூசு கண்ணா, எந்திரிடி. போதும் இழிச்சக்கண்ணா, நீ வாழ்க்கையில பட்ட கஷ்டம்லாம் போதும். உன் ஃப்ளாஷ்பேக்ல என்ன நடந்தது என்ன எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனா இந்த அலெக்ஸ் மண்டேனை நான் சும்மாவே விட மாட்டேன். ஏஞ்சல், இனிமேல் உனக்கு டேடின்னு யாருமே கிடையாது. அந்த ஆளை நம்ம தலை முழுக்கிட்டோம். சரி மம்மி, எனக்கும் டேடியை பிடிக்காது. நல்ல அருமையான குடும்பம் பத்தியலாக்கா. இனிமேல் இழிச்சக்கண்ணா வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டும் தான் பார்க்க போற. உனக்கு எல்லாமே நான் பண்றேன். சரியா? நம்ம உன்னோட பொண்ணை போய் பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிடலாம். அவளுக்கு ஓரளவு தெரியும்க்கா. ஆனா உங்க புருஷனான்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் தானே அவளுக்கு தெரியும். ஆமா, அந்த பொண்ணுகிட்ட போய் செயின் வாங்கியிருக்காரு. அந்த பொண்ணு கவரிங் செயினை கொடுத்து ஏமாத்தி இருக்கு. திட்டுறாரு. என் கண்ணு முன்னாடி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைய அடிக்காரு. என்ன, என் பிள்ளை மேல கை வச்சானா? அந்த அழகர் மண்டை என் கையை ஒட்டிச்சு அடுப்புல வச்சிடணும். ஓ, அவரு பேரு அழகரா? இன்னும் எந்தெந்த ஊர்ல எத்தனை பொண்டாட்டி வச்சிருக்கானோ தெரியலையே. மம்மி, அப்ப எனக்கு நிறைய தங்கச்சி உண்டா மம்மி? ஏக்கா, உண்மையில இந்த ஏஞ்சல் பிள்ளை கொஞ்சம் மெண்டலா இருக்குமோ? சும்மா இருட்டி. தெரியல கண்ணா, அதுக்கு நீ எல்லாரையும் நம்ம தங்கச்சியாவும் சித்தியாவும் ஏத்துக்க முடியாது. அந்த அளவுக்கு அம்மா மனநிலை கிடையாது. இழிச்சக்கண்ணா நமக்கு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அதனாலதான் நான் ஏத்துக்கிட்டேன். அதுக்கு நீ ஊர் பூரா பொண்டாட்டி வச்சிருப்பான். எல்லாரையும் தங்கச்சியாவும் உனக்கு தங்கச்சியாவும் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? ஆமா ஆமா மம்மி, நமக்கு ஒரு தங்கச்சி ஒரு சித்தி போதும். சரி இழிச்சக்கண்ணா, உன் பேர் என்னது? இழிச்சக்கண்ணா, சிரி. இப்ப சிரிப்பு வரலக்க, அப்புறம் சிரிக்க. இந்த மாதிரி மூஞ்சி உனக்கு நல்லாவே இல்லை. சிரி கண்ணா. இழிச்சக்கண்ணா மூஞ்சி இப்படி இருந்தாதான் அழகே. ஏக்கா, ஒரு வழியா தோண்டி புதைச்சி வச்சிருந்த உண்மை வெளியே நல்லபடியா சுமூகமா முடிஞ்சிட்டுனக்கா. ஆமா ஆமா, நம்மளா சொல்லியிருந்தா கூட அந்த அக்கா அந்த அளவுக்கு ஏத்துக்கிடாது. அந்த அக்காவை பார்த்ததுனால நல்லபடியா முடிஞ்சிட்டு. அதனால எந்த விஷயத்தினாலும் ஆற போடுறதாண்டி நல்லது. சரி, ரொம்ப சென்டிமெண்டா போய்கிட்டு இருக்கு. வாங்கல, ஏதாவது ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம். எனக்கு தெரியும், இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போதான் நீங்க பிளான் பண்ணிருப்பீங்க. ஐயோ, அப்படிலாம் இல்லை, உன்னை விட்டுட்டு போக மாட்டோம். சரி வாங்க, எல்லாரும் ஏதாவது ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம். கிளவி, எல்லாரும் ஹோட்டல்ல சாப்பிட போறாங்க, வரியா? ஆமா டி, சோறு சரியா வேகலைன்னு அவளை போட்டு அடி வெளுத்துட்டா. நானும் அவங்க கூட எங்கேயும் வரலாமா, என்னையும் அடிச்சு விடுவாளுவோ. அடிச்சாவளா? யார் யார் அடிச்சாவோ? உனக்கு தான் கண்ணும் தெரியாது, என்ன தேவை உளறதவா? இவளுக்கு கூட எல்லாம் போக கூடாதுமா. அடிச்சு கிடிச்சு எங்கேயாவது போட்டு போயிருவாளுவோ, நம்ம ஓடிடுவோம். இழிச்சக்கா, ஒரு வழியா உங்க பிரச்சனை முடிஞ்சது. சாக்லின் அக்காவை எப்படி பேஸ் பண்ணன்னு தெரியல நினைச்சுக்கிட்டே இருந்தியோ, ஒரு வழியா முடிஞ்சுட்டுக்க. ஆமாட்டி, சாக்லின் அக்கா உண்மையிலே சூப்பர் டைப்பு. இப்படி எடுப்பாவோ நான் நினைக்கவே இல்லை, தெரியுமா? நீங்களா இருக்க போய் தான் அப்படி எடுத்திருக்காவோ. இதே மற்ற ஆட்களாக இருந்தால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனை தான் பண்ணியிருப்பாவோ. நம்மளாம் நல்ல பழக்கமாயிட்ட பற்றியில. ஆமா ஆமா, இவ சொல்றது உண்மைதான். எக்க, வெள்ளை முடி தெரியக்கூடாதுன்னு இப்படி ப்ரௌன் கலரில் மருதாணி அரைச்சரிச்சு பூசியலோக்கா? இல்லட்டி, மருதாணி முடிக்கு நல்லதுன்னு பூசிருக்கேன். நீ ஏதாவது சொல்லி கேவலப்படுத்தாத. இழிச்சக்காலுக்கு ஒத்த வெள்ள முடி இல்லையே, நல்ல கருகருன்னு இருக்கு. என்ன எனக்கா தைக்கியோ? என்ன தைக்கலக்கா, டை தைப்பாவோ. ஏட்டி சும்மா இருங்கட்டி, என்னையவே நோண்டாதியோ. எம்மா, அடுத்த வாரம் எங்கள் ஸ்கூல்ல இருந்து பிக்னிக் கூட்டு போகிறாங்கம்மா. 2000 ரூபா வேணுமா எனக்கு தான். ஏ ஆத்தாடி, 2000 ரூபாய்க்கு நான் எங்கே போவேன்? பிக்னிக்கு 2000, அப்புறம் உனக்கு மேல் செலவுக்கு 1000 ரூபா ஆகும். 3000 ரூபா நம்மளால முடியாதும்மா. வேண்டான்னு டீச்சர்கிட்ட சொல்லிடு. எம்மா எல்லாரும் போகிறாங்கம்மா, ஏம்மா இப்படி பண்ணுது? சி ஏட்டி, பிள்ளைய அனுப்ப வேண்டியதாண்டி, வருஷத்துக்கு ஒருக்கா தானே போறாவோ. ஏக்கா, இவளுக்கு 3000 ஆகும். அடுத்த வாரம் எங்களையும் கூட்டு போறான்பா. அப்படி கொடுக்க முடியுமாக்கா? ஏற்கனவே பாருங்க, இட்லி கடை நஷ்டத்துல ஓடிட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோம். என்னக்கா செய்ய முடியும்? அது சரிதான், அதுக்கு பிள்ளைகளுடைய ஆசையை நிறைவேற்றாம இருக்க முடியாதுலாட்டி. பிள்ளைகளுவா எல்லாத்துக்கும் தான் ஆசைப்படும். ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாதுக்கா. சொல்லிருமா, சொல்லிடு வர முடியாதுன்று. எப்பவுமே இப்படித்தான். ஆசைப்பட்டது எதுவுமே இந்த வீட்டுல கிடைக்கவே கிடைக்காது. கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்திருக்கவே கூடாது. ஏட்டி, பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசாத. நான் அத்தை உனக்கு தரேன், நீ போயிட்டு வா. வேண்டாம் அத்தை, நான் போவல. பிள்ளைகளோட நம்ம நிலைமையே புரிஞ்சுக்க மாட்டேங்குது, அதான் சங்கடமா இருக்கு. சரி, நீ எதுக்கு வருத்தப்பட்டு இருக்க, பேசாம இரு. இவா ஒருத்தி கொண்டே பிடிச்சி இழுக்க. ஏட்டி வலிக்கிட்டி பேனா ஓடுதுக்க. ஏக்கா, இந்த
வடிவு கரைச்சி பாட்டி வீட்டுக்கு வேலைக்கு ஆள் தேவைன்னு சொல்லிட்டு இருந்தாவோக்கா. வீட்டை பெருக்க துடைக்க பாத்திரம் கழுவ அதுக்கப்புறமா தோட்ட வேலைன்னு சொல்லி ஒரு 4-5 ஆள் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தது. பேசாம அங்கே போயிடலாமான்னு பார்க்க பார்த்துக்கிடுங்க. என்னத்தையாவது கை செலவுக்கு ஆகும்ல. சீ, அது நம்ம எதிரிங்க, அதுங்ககிட்டலாம் வேலைக்கு போகக்கூடாது. கேட்டி உடனே பைத்திய மாட்டி அது வீட்டுக்கு போய் வீட்டு வேலைக்கு போனாங்க. இதை எந்த வேலையும் அசிங்கமான வேலைலாம் பார்க்கக்கூடாதுக்கா. இன்னொன்று நம்ம ஊர்லேயே அதான் கொஞ்சம் வசதியான ஆளுவோ, நல்ல சம்பளம் கொடுக்கும். ரொம்ப வேண்டாம், ஒரு 2 மாதத்துக்கு பார்த்துட்டு அப்புறம் விட்டுடலாம்லாக்கா. இந்த பிள்ளைகளும் அப்படி இவ ஒரு இந்த மாதம் போகணுங்க, அடுத்த மாதம் அவன் வந்து கேட்பா. அதான் ரோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இட்டு நெட்டவழி நீ வாரியா? சரிக்கா, நீங்கள் எங்கே போனாலும் நானும் வருவேன், நானும் வேலைக்கு வரேன். நம்ம போனால் கும்பலால போவோம், அதுவும் நமக்கு வேலை தருமா? நீ, நான், கீதா, நெட்டவள்ளி, இன்னும் வேற யார் இருக்காவோ? அன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்துச்சான், விமலா சொன்னா. கேட்டு பார்ப்போம். வேலை கொடுத்தா ஒரு 2 மாதம் பண்ணுவோம், அப்புறமா இல்லைன்னா விட்டுற வேண்டியதான். ஆமாம், இப்போ கல்யாணம் வேற நெருங்குதுன்னு சொல்லி கிளவி பரபரப்பாக தெரியும். அதனால கண்டிப்பாக வேலைக்கு ஆள் எடுக்க தான் செய்யும். என்னென்னு தான் போய் பார்ப்போமே. அப்படியே கல்யாணத்தை நிறுத்தவும் ஈஸியாக இருக்கும். உள்ளே இருக்கலாம்ல, நம்ம எப்படியும் காலையில் போனால் மதியானம் வரைக்கும் வேலை இருக்கும். உள்ள அவங்க என்னென்ன பேசுகிறாங்கன்னு கேட்டு கல்யாணத்தை நிறுத்ததுக்கு ஈஸியாக இருக்கும். சரிக்கா, வேலைக்கு சேர்ந்துருவோம். சரி, அப்போ நாளைக்கு போய் காப்போம். சரிக்கா, இருங்க அம்மா அவளை கூப்பிடுறேன். சோனியாம்மா. என்னம்மா? அம்மா உன்னைய அனுப்புதானே டூருக்கு? கவலைப்படாத. பரவாயில்ல, வேண்டாம்மா. இல்லை அம்மா அனுப்புறேன்னே, இது வருத்தப்பட்டுக்கிடாத. போய் பாடி. சரிம்மா. இதுதான் தாய் மனசுங்கிறது. பிள்ளைகள் கஷ்டப்பட்டா தாங்கவே செய்யாத. ஆமாக்கா, நானும் ஒரு தாய்ங்கிறத நிறைய நேரம் மறந்து போயிருந்தேங்க்கா. நீ பிள்ளை கூட இருந்தா தானே டி, நீ எங்க கூட தானே இருக்க, உனக்கு எப்படி தாய் ஞாபகம் இருக்கும்?